1960 மலேசியா ராஜா ஹஜ் செய்வதற்காக வந்தப்போ மதினா வழியாக வந்து ஹஜ் செய்ய வந்த இந்த வீடியோ. இதோ மலேசியா ராஜா அந்த காலத்தில் கிங் ஃபைசல் சவுதி ராஜாவாக இருந்தப்போ எடுக்கப்பட்ட வீடியோ. 1960 எடுத்திருந்தாலும் மாஷா அல்லாஹ் இன்னைக்கு 2024 பார்க்கும்போது இந்த வீடியோ இந்த அளவுக்கு கிளியராக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு வீடியோ திறமையோடு அந்த காலத்திலேயே எடுக்கப்பட்டிருக்கு. நல்ல கிளாரிட்டியோடு எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அந்த காலத்து கேமரா, ஒரிஜினல் கேமரா. மஸ்ஜித் நபவியை சுற்றிலும் உள்ள கட்டிடங்கள், ஏதோ மஸ்ஜித் நபவி காட்சி அளிக்குது. பச்சை குப்பா, அதுக்கு பக்கத்தில் 2 மினாரா, அதுக்கு பின்னாடி 2 மினாரா. 1960 மொத்தம் 4 மினாரா தான் இருந்திருக்குது. இது 2 மினாரா புதுப்பிக்கப்பட்டது. மொத்தம் 4 மினாரா. இப்போ 6 மினாராக்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்குது. அந்த காலத்து ஹஜ்ஜி காலத்தில் ஈரானிகள் எல்லாம் ஹஜ்ஜிக்காக வந்திருந்தப்போ அவங்களுடைய அந்த காலத்து அரேபியர்களுடைய உடை, அந்த காலத்து ஸ்டைல், அந்த காலத்து மாடல்னு கூட சொல்லலாம். இதோ மஸ்ஜித் நபவியுடைய சுற்றுப்புறங்கள் உள்ள ரோடுகள் ஹஜ்ஜி காலத்திலையும் கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்குது. பஸ்ஸு, பழைய காலத்து பஸ்ஸு, சிகப்பு கலர், மாஷா அல்லாஹ் ரோடு. ஹஜ்ஜி காலத்தில் அந்த காலத்தில் இது ஒரு பெரிய கூட்டம்னு சொல்லலாம். இதோ ஏர்போர்ட்லேருந்து கிங் ஃபைசலும் அவரோட மலேசியா ராஜாவும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிங் ஃபைசல் போய் மலேசியா ராஜாவை ஏர்போர்ட்லேருந்து வரவேற்று கூட்டுட்டு வராரு. இதோ மாஷா அல்லாஹ் ஏர்போர்ட்லேருந்து வாகனம் மஸ்ஜித் நபவியை நோக்கி புறப்பட்டு மஸ்ஜித் நபவிக்கு போய்கொண்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வீடியோ மூலியமாக. அதை பாருங்க, ஏர்போர்ட் ரோடு இது. 2 பக்கம் ஒன்றும் இல்லை, மண் தரையாக தான் கிடக்குது. இப்போ ஜேஜேன்னு பில்டிங், சிறப்பான பெரிய ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ஹஜ்ஜி காலத்தில் மக்கள் கூட்டம். இது பாருங்க, உள்ள ஒரு மஸ்ஜித் நபிக்கு உள்ளார ஒருத்தர் ஆடை மேய்ச்சிக்கிட்டு போறாரு பாருங்க. இதெல்லாம் பார்க்க முடியாது இந்த காலத்தில். அந்த காலத்தில் வாய்ப்பு. இதோ பாபு ஜிப்ரீல், இது வழியாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு போகணும். அந்த பாபு ஜிப்ரீல் கிட்டையே இன்னைக்கு அந்த காலத்தில் வாகனம் வந்து நிற்கிது. அங்கேருந்து 2 ராஜாக்களும் அவங்களோட மந்திரிகளும் இறங்கி பாபு ஜிப்ரீல் வழியாக மஸ்ஜித் நபவிக்கு உள்ள நுழையிறாங்க, தொழுகிறாங்க. மஸ்ஜித் நபவியுடைய காணிக்கை தொழுகை 2 ரக்காத் முதல்ல தொழுகை. மாஷா அல்லாஹ். இதோ அந்த காலத்து மிம்பர் உஸ்மானியான்னு சொல்லுவாங்க, அந்த மிம்பர் தான் இது. பின்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஜியாரத் செய்கிறாங்க. பொதுமக்கள்லாம் பார்க்குறாங்க, ஏதோ பெரிய முக்கியமான தலைவர் வந்திருக்கிறாங்க சொல்லி. துவா முடிஞ்சு அங்கேருந்து புறப்படுறாங்க. மஸ்ஜித் நபவியிலேருந்து 2 ராஜாக்களும் புறப்படுறாங்க. அதை பாருங்கள், பொதுமக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஏதோ முக்கியமான நபர் யாரோ வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. மஸ்ஜித் நபவியிலேருந்து வேற ஒரு பகுதிக்கு, இதோ மாஷா அல்லாஹ், அந்த காலத்துக்கு மஸ்ஜித் கூபா ஒரே ஒரு மினாரா. இப்போ 4 மினாரா இருக்குது மஸ்ஜித் கூபா. அங்கேயும் அந்த வாசல் கிட்ட வாகனம் வந்து நிற்கிது. அந்த காலத்து மஸ்ஜித் கூபாவை பார்க்குறதுக்கு இந்த வீடியோ மூலியமாக ஒரு பெரிய வாய்ப்பு. நுழைவாயிலுடைய அங்கே டிக்கரேஷன், அந்த காலத்து டிக்கரேஷன், சிகப்பு பச்சை கலர் எல்லாம் போட்டு இந்த ராஜாக்கள் உள்ளே நுழையிறாங்க. பெண்களும் இப்போ நுழையிறாங்க. இதை பாருங்கள், பெண்கள் நுழையிறாங்க. அந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் நுழையிறதுக்கு ஒரே வாசல், இப்போ அனுமதி இல்லை. அந்த காலத்து மெம்பர் மஸ்ஜித் கூபாவுடைய மெஹராப், அந்த காலத்து டிசைன். மஸ்ஜித் கூபாவுடைய உள்பகுதி உள்ள நடுவில் ஓப்பன், இப்பவும் ஓப்பன் தான், ஆனால் மேலே வலை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. இந்த மஸ்ஜித் கூபாவுடைய ஜியாரத்து முடிஞ்சு அங்கேருந்து ராஜாக்கள் கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்து இது ஜன்னத்துல் பஹியில் வந்து ஜியாரத்து நடக்குது. சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம். மனமுருகி துவா செய்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இது சையது சுஹதா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்ட இடம். அந்த கபர் கிட்டே போய் ஜியாரத்து முடிஞ்சு மக்காவுக்கு கிளம்பி போய்கொண்டு இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.